ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து செகண்ட் டே நாங்கள் வந்து சேர்ந்ததுலேருந்து நேற்று எங்கேயுமே போகல. ஜஸ்ட் கம்ப்ளீட் ரெஸ்ட். எல்லாருமே டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம். பீச் பேர் வந்து கைனன்ஸ் கோவ் அப்படின்னு ஒரு பீச்சு. மேலே ஏறி இப்படி இறங்கணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். போன தடவை அங்கே தான் போயிருந்தது. ஸோ இந்த தடவை போயிட்டு முடிஞ்சால் குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். பட் யாரும் குளிக்க போகிறதில்ல, அவ்வளோ கோல்டாக இருக்குது ஆல்ரெடி. எந்திரிச்சதே லேட்டு, ஏன்னா வெளியில் வெதர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி வெட், மழை தான் ஃபுல்லாக. ஸோ ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நவியோட ஹை ரோப்ஸ் போயிட்டு மழை எப்படி மேலே ஏறான்னு பார்த்துட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் லஞ்ச் முடிச்சுட்டு லெட்ஸ் கோ பேக். ஆல் ரைட், அவங்க பீச் போயிட்டு வரலாம். ஸோ நம்ம தங்கியிருக்க ரிசார்ட்லேருந்து இந்த பீச் போகிறதுக்கு ஜஸ்ட் 10 minutes, 4 miles தான் ஆகும். பட் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இட்ஸ் லைக் ஹில்ஸ் ரோட் மாதிரி தான் இருக்கும். ஸோ மெதுவாக போயிட்டு ஒரு 1 hour மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பீச்சில் குளிக்க முடியாது டெஃபினெட்லி, அவ்வளோ கோல்டாக இருக்குது. வாங்க அப்போ போய் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு, ஏற முடியுமா என்னன்னு பார்த்துடலாம். See the view. லக்கிலி இந்த மாதத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் சேர்த்து ஒரு 15 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு புள்ள மட்டும் அனாதி அங்கே போய்கிட்டு இருக்கு. யூகேவே அப்படித்தான். அதில் ஸ்பெஷல் வந்து கார்ன்வால். மேலே அங்கே தூரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே கொஞ்சம் ஆட்கள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. மேலே நாய் பிடிச்சி விளாட்றாங்க. சரி, நாய் பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் மேலே போயிட்டு வரலாங்களா? ஸோ எவ்வளோ தூரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து போகிற மாதிரி தான் எப்படி இன்னைக்கு ஃபுல்லாக மலையேற்றம் தான்.
just enjoy the nature. ரைட்டுங்க, நம்ம இனிமேல் கீழே பீச்சுக்கு போகலாம். நீங்கள் நிஜமாக ஒரு 4-5 ஷிப்ஸில் தெரியுதுங்க, கண்ணுக்கு பார்த்தா வரைக்கும் நிறைய இருக்குது. Let's go to the beach. ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. இதுக்கு மேலே எங்கிட்ட ஒரு பாதை இருக்குதாங்க, ஹை டைட் ரூட்டு. அலை ஜாஸ்தியாக மேலே வரும்போது அங்கேருந்து பார்க்குறதுக்கு. எல்லாருமே வளைச்சு ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்பா மெதுவாக இறங்கலாம். நம்ம அய்யனார் கோயில் மலையில் ஏறி இறங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் தான். எஸ், அஃப்கோர்ஸ் அங்கே ஒரு கேஃபே கூட வச்சுருக்குறாங்க போய் காஃபி குடிக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, ஒரு பெஞ்ச் போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து அமேசிங் உட்காந்து வியூ பார்த்துக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும். இதுதாங்க பியூட்டிஃபுல் வியூ. இறங்கிட்டு இருக்கலாம். எங்கப்பா? ஓ, தண்ணி இங்கே வரைக்கும் வந்துச்சா? லாஸ்ட் டைம் இந்த தண்ணி கீழே இருந்துது இல்லையா, அங்கே தான் உட்காந்துருந்தோம். இப்போ என்னன்னா தண்ணி இவ்வளோ தூரம் வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு படி இறங்கி போனோம்னா மேலே கீழே வந்துடலாம். இது வழியாக கீழே இறங்கி தண்ணிக்கு தான். தண்ணி ரொம்ப அவ்வளோ தூரம் தான் இருந்தது மொத்தமாகவே. இப்போ நிறைய உள்ள போச்சு, உட்கார கூட முடியாது. Don't get quite tired. ஓ, அங்கெல்லாம் காஃபே இருக்குது, போய் காஃபி குடிச்சுக்கலாம். கிளைம்பிங் இந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே பிடிக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க. வலிக்கிடுமே. இந்த ஏரியாவில் தாங்க உட்காந்துருந்தோம். தண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட உங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு வந்தாங்கன்னா நல்லா கிளைம் பண்ணலாம். டேஞ்சர்ஸ் தான், பட் இருந்தாலும் சேஃபாக. முதல்ல இதை கடந்து போகிறதே ஒரு பெரிய சீரியஸ் டாஸ்க் தாங்க. கடுமையான வேலை தான் உண்மையிலே. சின்ன வயசில் அய்யனார் கோயில் போயிட்டு ஏறிட்டு வந்ததெல்லாம் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. இதான் ஏறிட்டேன். இப்போ உள்ளவர்களுக்குலாம் ஞாபகம் இருக்குதான் தெரியல. முன்னாடி வழக்கப்பாறைன்னு ஒரு இடத்துக்கு போவோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து போகணும். இதே மாதிரி தான், ஆனால் அது கொஞ்சம் ஈஸியான பாதையாக இருக்கும். நாயை கூட்டிகிட்டு வந்து நாயை காலுக்குள் விட்டுருக்கேன். குஷ்டமாப்பா. ஃபோம் இருக்குல்ல, see the rocky formation. Now see the view. தனியாக அந்த அம்மா உட்காந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கு. மனசில் எந்த சந்தோஷம் வந்துடலாம்.
ஆர்மி புதல்வர் தான் இப்படி உட்காந்துருக்காரு எங்களுக்காக. குடிச்சிட்டு உட்காந்து பார்க்குற வீடு தாங்க. கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம். எல்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. சாப்பிட்டாங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா அவ்வளோ ஏறிடலாம். லெட்ஸ் கோ. ஐயோ பக்கத்தில் இருக்கிற சாப்பிட்டு முடிஞ்சாச்சுங்க, அதனால் தெம்ப ஏறலாம். இங்கே வந்து யாராவது ஒரு புளியோதர தயிர் சோறு வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 2 வடையும் ஒரு டீயும் போட்டாங்கன்னா அமேசிங்காக இருக்கும். எங்கே போனாலும் நம்ம பற்றி விடாது இல்லையா? இங்கே ஒரு மேலே ஏறலாம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்ப்போம். பாதிலேயே வந்து அவனை கூட்டிட்டு சாப்பிட்டுட்டு ஏறுன்னு சொல்லிட்டான். ஏறி என்ன குட்டி, யூ கேன் டூ இட். இருக்கிற எல்லா சமயம் அவன் தான் சமைச்சு போனான். ஆடுது. பரவாயில்ல, ஈஸியாக இருக்கு. இதுக்கு மேலே நம்ம தவண்டு தான் இடணும் போல இருக்குது.
ஆச்சு. Now let's see the view. எங்கன்னு பார்க்கலாங்களா? Here it goes. Here it goes. இன்னும் மேலே போகிறான், மலை ஏறுறான். ரொம்ப பெரிய வயலுங்க அங்கே. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஜூமிங் இருக்காங்க. அங்கே போகிறான், நம்மளை பின்னாடி போகலாம். உண்மையிலேயே இது வந்து வால்கன் இருக்குது தெரியுங்களா, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இதில் சஞ்சீவ் மலையில் ஏறின ப்ராக்டிஸ்லாம் இப்போ வருது. ஏறிட்டான். ஏறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பேசுறது எதுவும் கேட்கலான்னு விடுங்க, ஜஸ்ட் என்ஜாய் த வியூ. வழக்கம் போல் மேலே ஏறி ஒரு போஸ்ட் பண்ணி உட்காந்துருக்கேன் பாருங்க. அமேசிங்காக இருக்கு. கம்மி அந்த பார், அதுதான் டாப். எவ்வளோ தூரம் பாருங்க. நம்ம ஏறிட்டாங்க. மேலே ஏறி ஒரு அட்வென்ச்சராக இருக்கு. சைடில் கூட போகலாம். கூட கேட்டால் வேண்டாம் வேலை கேட்குறீங்களா? இதெல்லாம் கூட எப்போ அனுபவிக்கிறது. ஏறலாம். ஏன்னா துணி தான் ஏறுறதுக்கு வளர்ப்பு தான் கொடுக்குறாங்க. You're reaching here, down. There you go. அங்கே கூட போகலாம். பாதை இருக்கு. அவ்வளோ காத்தடிக்குது. வாங்க மறைவா நம்ம சஞ்சீவ் மலையில் ராமர்கள் ஏறுவோங்க. அது ஏற முடியாது, பட் அட்லீஸ்ட் touchdown. Beautiful. இதுதான் ஏன்னா அந்த குன்று, சின்ன சேலம் ஒரு குன்று. ஆனால் அங்கே ஒரு குன்றில் போய் உட்காந்துருக்கோம். எனக்கு தெரியும்
ஒன்று இருக்குது, லேட் ஆகும் என்னன்னு தெரியல. சமதளப்புறம் மாதிரி தான் இருக்குது, மலை மேலே ஒரு சமதளம். வால்பேப்பர் வருமே, பசங்க இருந்துச்சுன்னா அப்படி தாங்க இருக்குது. அங்கே ஒரு மலை மாதிரியா இருக்குது. இங்கே தான் இன்னும் 2 பேர் சாஞ்சிச்சுங்க கீழேயே. ஆமாம், கீழேயே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னது எக்ஸ்பி அதே தான். அங்கே தான் அந்த பாயிண்ட் போயிட்டு இருக்கிறோம். சி அப்படியே வரமாட்டேன்னா வந்தோடனே கிளம்பிட்டு உதயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் போட்டோம்னா சொன்ன பேச்சை கிட்ட நடக்கும். அப்பா இதோ ஏறி வந்துட்டே இருக்கிறோம். முன்னாடி வச்சுருக்கேன் iPhone 15ங்க, டெஸ்டிங் பர்பஸ். ரெண்டுலேயும் சைடில் எடுத்துருக்கிறேன். ஒரு ஆள் நிற்கிறானே. Let's go to that view, last one. How's the experience? Explain it. Crossings. That's enough. ஏன்னா அதுக்கு மேலே கீழே போகலாங்க. As you can see, this ship ஆக்சுவலாக அதுக்கு மேலே வந்து வெயில் அடிக்குதுங்க. ஷிப் மட்டும் கரெக்டாக ஹொரைசானில் நிற்கிது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
காத்தடிக்கவே இல்லைங்க. பக்கத்தில் வர சரியான இந்த வச்சுங்க நம்ம போடுமா அவங்க தான் பேசுகிறோம். ஓகே, நேர்லேயே பார்க்கலங்கன்னா கேமரா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நத்திங் டு வரி. பயங்கரமாக குளிர் இருந்துச்சு. ஜம்பர் அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட்டு எல்லாம் போட்டு வந்து ஆனால் வந்து அடிக்கிற காற்று கண்டிப்பாக வேணுங்க. குளிர் வந்து அவ்வளோவா இல்லை. இத்தனைக்கும் அக்டோபர் கடைசி இன்னைக்கு இதுவே இன்னைக்கு நைட்டு டைம் சேஞ்ச் ஆகிடுது. அப்படின்னா என்னங்கிறீங்களா? அப்புறமே கிளாக் வந்து வச்சுருவோம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணி ஆகும்போது யூகேல டிஜிட்டல் கிளாக்கும் ஆட்டோமேட்டிக்காக 1 மணிக்கு வந்துடும் மாதிரி. ஸோ 4 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. நாளையிலேருந்து 5.5 மணி நேரம் வித்தியாசம் ஆகிடும். நம்ம மெதுவாக இறங்கி கதை பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. பெருமாள் மாதிரி சைவத்தில் இருக்கிறாங்க. சேம் சேம் சேம். Let's go down. Okay, back. சம்மர் டைமில் நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இங்கெல்லாம் படுத்து கிடக்கும். இப்போ நம்மளை தவிர வேறு யாரும் கிடையாது. There you go. ஒன்றும் இல்லை, தண்ணியாக இருக்குதா அதனால வலிக்கிட்டு இருக்கு. இறங்கி விட்டுட்டு இருக்கிறேன். ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குங்க. பார்த்து இறங்கிட்டு அதுவும் காற்று வேறு தள்ளுதுனால அடிச்சு தள்ளுது. எஸ், ஃபைனல் ஸ்டெப்ஸ் ஃபைனலி. என்னடா ஒரு நிமிஷம் ஏறுறதுக்குலாம் இம்புட்டு பாடுபடுத்துறேன் என்ன அப்படிங்கிறீங்களா? எதையுமே சொல்கிறது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன். மீண்டும் போனை, மீண்டும் காஃபி. Yeah, you can shoot it whatever you want. If you like to shoot yeah. இளம் வயது ஃபோட்டோகிராஃபர் போகிறார்.
தியானத்தில் ஜென் மோடில் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா. இங்கே மனது தானம் தேடி இருக்கோம். அவர் ஜென் மோடில் தியானம் பண்ணிட்டு இருந்தாருங்க. இயற்கை போய் ரசிச்சுட்டு இருக்கான். பியூட்டிஃபுல். பெரிய ஞானி அவரும் போல இருக்குங்க. எல்லாம் வீடியோ எடுக்கிறாருன்னு ஒரு பேச்சுக்கு இடத்துக்காக சொல்லி கொடுத்தேன். இஷ்டத்துக்கு வளைச்சு உட்காந்து நிமிர்ந்து நடந்து எடியா எடியா இந்த பாறையோட விஸ்தீரணத்தை பாருங்களேன். மேலே போயிட்டு அப்படி இப்படி இந்த பாறைக்கு அந்த சைடில் தான் இந்த பாறைக்கு இந்த பக்கம் தான் கஃபே இருக்குது. எல்லாருக்கும் போகணுன்னு ஆசை தான். புயல் தலை அடிக்கிற வேகத்தெல்லாம் பார்த்தீங்களா, உள்ளே இறங்க முடியாது. சரி வாங்க போயிடுவோம். கஷ்டம்தான் கல் வலியுமா, கொஞ்சம் பார்த்து அப்படியே நடக்க முடியுங்க. இதெல்லாமடா ஒரு இது. ஆமாங்க, மெதுவா மெதுவா ஜாஸ்தி. என்ன ஆச்சுன்னா தண்ணி இப்போ ஃபுல்லாக இங்கே வரைக்கும் வருதுங்க. முன்னாடி இங்கே வரங்க ஆக்சுவலாக வரவே இல்லை தண்ணி. இப்போ வந்து அலை அடிக்க பார்த்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் வருது. நான் வீக்கி இப்போ நமக்குலாம் கால் நனைஞ்சிருச்சு. இது பார்த்தாலே தெரியும். ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது அலை. எஸ், எப்படி வருதுன்னு பாருங்க. பொங்கிக்கிட்டு வருது, அடுத்து வருது. அதனால தண்ணி வராத போது நைஸா தண்ணியில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஓடுறாங்க. சின்ன பிள்ளை இழுத்துட்டு ஓடுறாங்க. பாறை பார்த்தீங்கன்னா ஓடி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, அது மேலே ஏறினோம்னா கார் பார்க்குங்க. அவ்வளோதான். திஸ் இஸ் ட்ரிப் டு கோர்ன்வால். பாய் பாய். நம்ம உச்சியில் ஒரு இடம் இங்கேருந்து பார்த்தா தெரியுது, பட் கேமராவில் தெரியுமா தெரியல. குன்று மீது அந்த அதுதான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் திருப்பி
See you next year. கார் போகிறது கூட ஒரு இடம் இருக்குங்க. கார் ஏதோ போயிட்டு இருக்கு. நம்ம போக முடியுமான்னு தெரியல. ரைட், you're reaching your car park. All right, it's time to goங்க. வந்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். பாக்கி இன்னும் ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம். பட் வந்து நம்ம நைட் கிளம்பி நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போனவங்க எல்லாத்துக்கும். அதனால் வந்து பெட்டர்னு எனக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 12 மணி ஆச்சு. இப்போ கிளம்பினோம்னா நைட்டு வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா காலையில் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து புக் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வெதர் வந்து ரொம்ப சரியில்லை, ரொம்ப காற்றடிச்சிட்டு இருந்தாலும் இந்த ஹை ரோப்லலாம் மேலே ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இண்டோர் ஸ்விம்மிங் பூலில் வந்து டைம் கிடைக்கவே இல்லை, அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் அலோவ் பண்ணவே இல்லை. உள்ளே போய் பார்த்தோம், மற்றபடி நம்ம என்ஜாய் பண்ணது அந்த கேமிங் தான். கேமிங் ஆர்கேடு அதெல்லாம் பாருங்கள், நிறைய என்ஜாய் பண்ணியிருப்போம். வேறு வெளியில் போயிட்டு வந்தது அந்த கைனன்ஸ் கோவில். இன்னொரு இடத்துக்கு போக முடியல, பிகாஸ் ஆல்ரெடி வந்து அந்த இடமே வந்து மண்ணும் இதாக இருக்கும், அதனால் அங்கே போக முடியல. மற்றபடி நெக்ஸ்ட் டைம் வில் என்ஜாய் வித் டிஃப்ரெண்ட் ரிசார்ட். கார்ன்வால் இல்லாமல் வேறு ஏதாவது போயிட்டு வரலாம். பாய், லெட்ஸ் கோ. பாய். easy. Alright, அடுத்த வருஷம் லீவ்ல இன்னொரு இடத்துக்கு we'll go. ப்ராப்ளி சம்மர் டைமில் போய் பார்க்கலாம். பட் இந்த அக்டோபர் ஹாஃப் டைம் வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணோம். யாருமே கிடையாதுங்கிறதுனால